கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಆದರೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தீர்மானம் பண்ணுகிறார். ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತಾನೆ. நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை. ನಾನು ನನ್ನನ್ನು ಅಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. பாவத்துக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை. ಪಾಪಕ್ಕೆ ನಾನು ಸ್ಥಳ ಕೊಡುವುದು ಇಲ್ಲ. என் வாலிபத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவேன். ನನ್ನ ಯೌವನಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾದುಕೊಳ್ಳುವೆನು. அந்த தீர்மானம் தான் தேவன் அவனுக்கு ஜெயம் கொடுக்க காரணம். ಆ ತೀರ್ಮಾನವೇ ದೇವರು ಅವನಿಗೆ ಜಯ ಕೊಡಲು ಕಾರಣ. வாலிபனே, ಯವನಸ್ಥನೇ, வாலிப மகளே, ಯವನಸ್ಥ ಮಗಳೇ, பரிசுத்தம் தான் உன் வாழ்க்கையிலே ஒரு வல்லமை. ಪರಿಶುದ್ಧತೆಯೇ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬಲ. நீ வெற்றி பெற வேண்டுமானால், ನೀನು ಜಯ ಹೊಂದಬೇಕಾದರೆ, கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க வேண்டுமானால், ಕರ್ತನು ನಿನಗೆ ಜಯ ಕೊಡಬೇಕಾದರೆ பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. பாவத்தை விட்டு விலக வேண்டும். ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲಬೇಕು. கண்களின் இச்சைகள், ಕಣ್ಗಳ ಇಚ್ಛೆಗಳು, மாமிசத்தின் இச்சைகள், ಶರೀರದ ಇಚ್ಛೆಗಳು, உன் செல்போன் வழியாகவே சாத்தான் கண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறான். ನಿನ್ನ ಸೆಲ್ ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನನಿಗೆ ಗುರಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உன் ಕಂಪ್ಯೂಟರ್ மூலமாகவே சாத்தான் கண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறான். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನನು ಗುರಿಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆரம்பத்தில் உனக்கு தெரியாது. ಆರಂಭದಲ್ಲಿ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. அது இன்பமாக தான் தெரியும். ಅದು ನಿನಗೆ ಇಷ್ಟವಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. நாட்கள் செல்ல 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 ದಿನಗಳಾಗುತ್ತಾ ಆಗುತ್ತಾ ಆಗುತ್ತಾ பிசாசு உன்னை ವಂಚಿத்து விடுவான். ಸೈತಾನು ನಿನ್ನನ್ನು ವಂಚಿಸಿ உன் ಬಿಡುತ್ತಾನೆ. வாழ்க்கையை நாசமாக்கி விடுவான். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಾಶಪಡಿಸುತ್ತಾನೆ. தானியேலை போல ದಾನಿಯೇಲನ ಹಾಗೆ ஒரு தீர்மானம் பண்ணு. ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡು. பரிசுத்தம், ಪರಿಶುದ್ಧ, பரிசுத்தம், ಪರಿಶುದ್ಧ, என் வாழ்க்கையிலே பரிசுத்தம். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ, பரிசுத்தமாய் வாழ ஒப்புக்கொடு. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬಾಳಲು ஒரு ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. வாலிபனுடைய பலன் ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನ ಬಲ பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧ. ஒரு வாலிப மகளுடைய பலன் ಒಬ್ಬ ಯವನಸ್ಥ ಮಗಳ ಬಲ பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧ. அவர் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஒரு முக்கியமான நேரம் ಇದು இது. ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಸಮಯ. அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். ಹಾಗೆಯೇ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಯೇಸುವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ. சிலுவையிலே தொங்குகிறவரை பாருங்கள். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಾಡುವವನನ್ನು ನೋಡಿರಿ. உங்களுக்காக தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொண்டிருக்கிறவரை பாருங்கள். ನಿಮಗಾಗಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನೆಲ್ಲ ಚೆಲ್ಲುತ್ತಾ ಇರುವವನನ್ನು ನೋಡಿರಿ. மகளே உனக்காக, ಮಗಳೇ ನಿನಗಾಗಿ, மகனே உனக்காக, ಮಗನೇ ನಿನಗಾಗಿ. நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ ಸರಿ, நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருந்தாலும் சரி, ನೀವು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲದವರಾಗಿ ಇದ್ದರೂ ಸರಿ, உங்களுடைய பாவத்தை மன்னிக்க இயேசு விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಲು ಯೇಸು ಬಯಸುತ್ತಾನೆ. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. ஐயோ, இதுதான் என்னுடைய தோல்விக்கு காரணம் என்று தெரிகிறது. ಅಯ್ಯೋ, ಇದುವೇ ನನ್ನ ಸೋಲಿಗೆ ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. என்னால் விட முடியவில்லை. ನನ್ನಿಂದ ಬಿಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எனக்கு விடுதலை வேண்டும். ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. அப்படியே கண்களை மூடி ಹಾಗೆಯೇ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். ಒಂದು ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இயேசுவே, ಯೇಸುವೇ, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ತೊಳೆ. இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். ಈ ಪಾಪದಿಂದ ನನಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡು. இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம். ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಪಾಪವು ನನಗೆ ಬೇಡ. இயேசுவே, ಯೇಸುವೇ, எனக்கு பரிசுத்தம் வேண்டும். ನನಗೆ ಪರಿಶುದ್ಧತೆ ಬೇಕು. இயேசுவே, ಯೇಸುವೇ, இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். ಈ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். ಯೇಸುವೇ, ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಾ. இயேசுவே, உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ಯೇಸುವೇ, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இயேசுவே, உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும். ಯೇಸುವೇ, ನಿಮ್ಮ ರಕ್ತವು ನನ್ನನ್ನು ತೊಳೆಯಲಿ. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ದೇವರ ಬಲವು ಇಳಿಯುತ್ತಾ ಇದೆ. மைதானம் எங்கிலும் வல்லமை இறங்குகிறது. ಮೈದಾನ ಎಲ್ಲಿಯೂ ದೇವರ ಬಲವು ಇಳಿಯುತ್ತಾ ಇದೆ. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ದೇವರ ಬಲವು ಇಳಿಯುತ್ತಾ ಇದೆ. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಬಲವು ಇಳಿಯುತ್ತಾ ಇದೆ. தகப்பனே, ತಂದೆಯೇ, இவர்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. ಇವರಿಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದ್ದೀರ. நீர் அதை நினைத்தருளுவீராக. ನೀನು ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೋ ಸ್ವಾಮಿ. நினைத்தருளுவீராக. ನೆನೆಸಿಕೋ ಸ್ವಾಮಿ. கண்ணீரோடு மனம் திரும்புகிறார்கள். ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಮನಸ್ಸಾಂತರ இந்த வாலிபர்களை பாரும் ஆண்டவரே. ಯವನಸ್ಥರನ್ನು ನೋಡು இந்த ದೇವರೇ. வாலிப மகளை பாரும் ஆண்டவரೇ. ಯವನಸ್ಥ ಮಗಳನ್ನು ನೋಡು ದೇವರೇ. இயேசுவே, மன்னியும். ಯೇಸುವೇ, ಕ್ಷಮಿಸು. இயேசுவே, விடுதலை தாரும். ಯೇಸುವೇ, ಬಿಡುಗಡೆಯನ್ನು ನೀಡು. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். ಯೇಸುವೇ, ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆ என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரை தொடுவீராக. ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟು. உம்முடைய இரத்தம் கழுவுவராக. ನಿಮ್ಮ ರಕ್ತವು ತೊಳೆಯಲಿ. இரத்தத்தின் வல்லமை இறங்குவராக. ರಕ್ತದ ಬಲವು ಇಳಿಯಲಿ. ஒவ்வொருவர் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவராக. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಬಲವು ಇಳಿಯಲಿ. பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ಪಾಪದ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் விலகுவதாக. ಪಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತಹ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳು ಅಗಲಲಿ.
இச்சையின் ஆவிகள் விலகுவதாக. ಇಚ್ಛೆಯ ಆತ್ಮಗಳು ಅಗಲಲಿ. குடிவெறியின் ஆவிகள் விலகுவதாக. ಮದ್ಯಪಾನದ ಆತ್ಮಗಳು ಅಗಲಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. போதை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதாக. ಮಾದಕ ವಸ್ತುಗಳನ್ನು ಕೊಂಡು ಬರುವ ಆತ್ಮಗಳು ಅಗಲಲಿ. ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. விடுதலை உண்டாகட்டும். ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். ಪಾಪ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಬಲವು ಇಳಿಯಲಿ. நீர் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். ನೀವು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். ಹಾಗೆ ಹೇಳ್ರಿ. Hi friends, welcome to Bangalore. இப்போ நம்ம பெங்களூர் சிட்டியில் இருக்கிறோம். பெங்களூர் சிட்டி இஸ் ஸ்பெஷல் ஃபார் இட்ஸ் கிளைமேட், இட்ஸ் ஐடி ஃபீல்டு. அது மாத்திரம் இல்லாமல் இது ஒரு காஸ்மோபாலிட்டியன் சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி வந்து பெங்களூர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி உள்ள பெங்களூரில் இருக்கிறோம். இந்த பெங்களூரில் ஸ்டீவ் ஜேம்ஸ் அண்ட் ஏசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியம் இணைந்து ஹலோ பெங்களூர் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். பெங்களூர் பட்டணத்துலேருந்து பல இடங்கள்லேருந்து வாலிபர்கள் வந்து குமிஞ்சதை கண்ணார பார்த்தோம். அதில் முதல் கட்டமாக பாவியான என்னை நேசித்தீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். எனக்காக சிலுவையில் மரித்தீரையா, உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நீர்தானே என் ஆருயிரே, உம்மைப் போல் யாரும் இல்லை. நீர்தானே என் ஆருயிரே, உம்மைப் போல் யாரும் இல்லை. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நீர்தானே என் ஆருயிரே, உம்மைப் போல் யாரும் இல்லை.
போல் யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நினைக்கிறோம். இதை தொடர்ந்து டைக்வான் சொல்லி ஒரு கராத்தையோட அவங்களோட வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி அவங்களுடைய கலை மூலமாக ஆண்டரை மையப்படுத்துகிறாங்க பார்க்கலாமா?